சொந்தம். உனையன்றி உலகில் எனக்கேது பந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். உனை என்றும் பிரியாது ஏழை என் நெஞ்சம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின்மை. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கொடியோடு இணைந்துள்ள கிளை போலவே உன்னோடு ஒன்றாகும் அருள் வேண்டுமே. கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே, கனி தந்து என் வாழ்வு செழிப்பாகவே. வருவாயே தலைவாயே உயிர் மூச்சிலே, வருவாயே தலைவாயின் உயிர் மூச்சிலே. நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம் வாழ்வின் மையம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அவர் நமக்கு தஞ்சமாகவும் அவர் நம்மளை அரவணைச்சு கொண்டு போகிற ஒருத்தராகவும் இருக்கிறதுனால, நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் எப்பயுமே நம்ம சோர்வே பார்க்க போகிறது கிடையாது குட்டீஸ். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். என் பிள்ளை இப்போ ஒரு வேளை இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு எந்த விதமான எனர்ஜி வேணும் அப்படிங்கிறது ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் குட்டீஸ். அப்போது அவர் நம்மளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம கூடவே இருக்கிற பட்சத்தில் நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா? நம்ம எது குறிச்சாவது கவலைப்படலாமா குட்டீஸ்? அவருடைய உடனிருப்பு எப்பயும் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் குட்டீஸ். அந்த ஆயுதம் நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு எதுக்கு என்ன போராட்டம் வந்துட்டாதான் என்ன, நம்ம அந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் வீழ்த்தி அடிச்சுட்டு நம்ம முன்னாடி போயிடலாம். உங்களுக்கு புரியுது என்ன பேசுகிறேன்னு? அவருடைய உடனிருப்பு மட்டும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு போதுமானது. அதை தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே தேவைப்பட போகிறது கிடையாது குட்டீஸ். இன்றைக்கும் பாருங்களேன், சங்கீதம் 34:19 படியாம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படிங்கிற வசனம். கண்டிப்பா நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தை கொண்டுட்டு போகணும், நம்மளை கொண்டுட்டு போகணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல சோர்வுகளும் போராட்டங்களும் வரும் தான் இந்த வசனத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்படி வரும்போது இந்த உலகப்புறமா இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க நமக்கு ஒரு சோர்வு வரும்போது. ஆனா அந்த இடத்துல நம்மளை நின்று பாதுகாக்கிறதுக்கு யாரு கூட இருப்பாங்க? ஏசப்பா கூட இருப்பாங்க. அவருடைய உடனிருப்பை நம்மளுடைய சோர்வின் வேலைகளில் நம்ம நல்லாவே உணரலாம் குட்டீஸ். ஏன் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம இடத்துல நிறைய பொருள் பணம் நிறைய இருக்கும்போது நம்ம கூட எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சோர்வின் நேரத்தில் நம்ம கூட இருந்து நமக்கு முழுக்க முழுக்க ஆறுதல் கொடுக்க யாராலையும் முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கூடவே இருந்து நம்மளை அரவணைச்சு அந்த சூழ்நிலை எப்படி கடந்து வரணுங்கிற ஆலோசனை கொடுக்குறவர் யார் அப்படின்னா நம்ம ஏசப்பா தான். அப்போது அவருடைய உடனிருப்பு, அவர் என்ன சொல்கிறார், அவர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போது நமக்காக நம்மளோட சோர்வின் வேலையில் கை கொடுக்கறதுக்கு ஏசப்பா தயாராக நான் இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம அவருக்கு உண்மையான நீதிமானா வாழ்வதற்கு ஏன் தயக்கப்படுறோம்? நம்மளுக்கு தான் எல்லாத்துக்கும் ஏசப்பா இருக்கிறாங்களே. அப்போ நம்ம அவருக்காக அவர் நமக்கு சொல்லி கொடுத்தபடி இந்த உலகத்தை ஏன் எதிர்கொள்றதுக்கு தயங்குறோம் குட்டீஸ்? ஸோ நமக்கு போராட்டங்கள் அநேகமாக இருந்தாலும் கூட அதனை அவரோட உடனிருப்போடு நம்ம என்ன பண்ணணுமா, எதிர்கொள்ளணுமா. ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அவர் தான் நமக்கு
நிலையான சொந்தம், அவரோட நம்ம இணைந்து பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாடல் வழியாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இது வெறும் பாடலாகவும் வெறும் வசனமாகவும் இல்லாமல் அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை வாழ்ந்து காட்டணும். ஸோ அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம உறுதியாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக வாழ்வதற்கு ஒரு நிமிஷமும் நம்ம தயாராகணும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லும்போதே இந்த நீதிமான்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாடி. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கூட நீங்கள் எங்களோட இருந்து எங்களை அந்த சூழ்நிலையை விட்டு கடந்து வர பண்ணி நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் இந்த சூழ்நிலையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இதில் எந்த ஒரு 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 சின்ன இடத்துல கூட நாங்கள் உங்களுடைய அன்பை விட்டு விலகிடாத படிக்கு நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.